ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது கேரளா ஸ்பெஷல் சம்மந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒன்று இருந்தால் போதும், குழம்பு எதுவுமே தேவையில்லை. இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. நம்ம ஊரில் நம்ம தேங்காய் துவையல் அரைப்போம்ல, அதுதான் அங்கே கேரளாவில் சம்மந்தின்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் இதுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். ஒரு 4லேருந்து 5 சேர்த்துக்கோங்க. இது காரம் அவ்வளோவா இருக்காது. இப்போ இது கூட ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி புளி எல்லாமே எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகி வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 3மே நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இந்த புளி இஞ்சி இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடணும் எண்ணெயில். அவ்வளோதான், நல்லா இப்போ நமக்கு பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அது இதில் சேர்த்துக்கலாம். அதுதான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூட அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட 1.25 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம், ஆனால் அது அவ்வளோவா காரமாக இருக்காது. இப்போ கூட நம்ம தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குறகுறப்பாக இருக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இதை. அவ்வளோதாங்க, நம்மளோட கேரளா ஸ்டைல் சம்மந்தி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபிங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ஒயிட் ரைஸுக்கு நீங்கள் குழம்பு வைக்கிறதுக்கு இது செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி சூப்பரான வீடியோலாம் நம்மளோட சேனலில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த சம்மந்தி நீங்கள் செஞ்சீங்கன்னா, ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க. குழம்பே தேவையில்லை, இது போதும்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.